2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். 2024-25 1 லட்சம் வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் பால்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு 42,281 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்தார். இதில் குறிப்பிட்ட முக்கிய துறைகளுக்கு கடந்த ஆண்டை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேளாண்மை துறைக்கு 2023-24 நிதியாண்டில் 10,772 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 2024-25 ஆண்டில் 11,194 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை துறைக்கு நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1 கோடி ரூபாய் மட்டும் அதிகரித்து 254 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறைக்கு நிதி ஒதுக்கீடு 2023-24 1,162 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 1,088 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 1,356 கோடியிலிருந்து 1,320 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023-24 122 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2024-25 581 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக உயர்த்தப்பட்டு 350 கோடி ரூபாயிலிருந்து 700 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு ஏறத்தாழ அதே அளவிலேயே இருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 4,891 கோடியிலிருந்து 7,606 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உணவு பதப்படுத்துதல் துறைக்கு 177 கோடியும், வனத்துறைக்கு 1,107 கோடியும், மாநில பேரிடர் நிவாரண நிதி, பயிர் சேதம், உழவர் பாதுகாப்பு ஆகியவைகளை உள்ளடக்கிய வருவாய்த்துறைக்கு 379 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 1,775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2024-25 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது வேளாண் துறையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்ததோடு விவசாயிகளுக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்க தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 100 பேருக்கு மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை 2,482 கிராமங்களில் செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவித்தார். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத்துறையை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர்.
2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 2024-25 1 லட்சம் வீடுகள் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு